இறா குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த இறா குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் அதெல்லாம் போட்டு செய்யறதுனால நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து எப்பயுமே நம்ம தொக்கு மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம குழம்பா வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளைக்குமே இதை ஊற்றி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு. இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு. மீதி இருக்கிறத தட்டி போட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டு போட்டுக்குவோம். இதில் என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து சின்ன மூடியாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காயாக இருந்தால் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 தக்காளி அளவுக்கு எடுத்து இதையும் போட்டுக்குவோம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். நல்லா பொரியட்டும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். இதான் ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோன்றதுனால இந்த அளவுக்கு வெங்காயமே போதும். பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நான் இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் உங்களுக்கு ஒரு 1/4 தக்காளி அளவுக்கு வதக்கிறதுக்கு போட்டுட்டேன். இந்த தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 அவரைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இறா வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது 150 கிராம் அளவுக்கு வரும். இதை வச்சு நம்ம குழம்பு வைக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வறுவல்லாம் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். என்னடா அம்மா வந்து இறால போய் காயெல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இந்த அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு இந்த இது மாதிரி வச்சோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட பச்சை மொச்சை இல்லை அப்படின்னா பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் இந்த குழம்புக்கு வச்சு சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை போடுறேன்.
எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் உப்பு காரம் உப்பு எல்லாமே நல்லா உரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கேற்ற குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூளும் வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்து செய்யுங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள் இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போயிருக்கோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா 3 to 4 நிமிஷத்தில் இது வெந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இது இருக்குன்ட்டு. பாருங்கள் கத்திரிக்காய் இறால் இதெல்லாமே ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மறுபடியும் வடிகட்டி ஊற்றிடலாம். பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிட்டோம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கத்திரிக்காய் இறால் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. வேர்க்கடலையும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இப்போ வந்து இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ மசாலெலாம் போட்டோன்னே ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறைய ஊற்றிடலாம். ஏன்னா இந்த சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால நல்லா இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ தட்டை வந்து லேசாக ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வைக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம், 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக தட்டை மூடி வச்சிருவோம். எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்ட்டு. பாருங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஆட மாதிரி படிஞ்சு வந்துட்டாலே நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இறால் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு இந்த குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இறா இருந்தால் போதும். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அதாவது குழம்பு வைக்கும் போது அந்த வாசம் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கிட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மீதி இருக்கிறத நம்ம வறுவலோ இல்லை சில்லி அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். எப்பயுமே நீங்கள் இறா வாங்கும்போது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இறா எடுத்து வச்சு இந்த குழம்பு வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.